ஓகே, தேர்ட் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்ஸ். அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 100 அண்ட் 169 ரெண்டுக்குமே. ஸோ 100 அண்ட் 169க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் பை த மெத்தட் ஆஃப், எந்த மெத்தட்லன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரிப்பீட்டாக நீ சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் 100 அண்ட் 169. ஃபஸ்ட்டு நம்ம 100க்கு கண்டுபிடிப்போம், அதுக்கடுத்தது 169க்கு கண்டுபிடிப்போம். இதில் ரிப்பீட்டட்னா எத்தனை தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க சப்ட்ராக்ஷனை, அதுதான் மெயினான ஒரு விஷயம். ஓகேவா? சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வாரீங்க, எத்தனை தடவை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணீங்களோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ எத்தனை ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, அதாவது கொடுத்துருக்க நம்பர்லேருந்து எவ்ரி ஆட் நம்பரை நீ மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? அதாவது இப்போ 100 கொடுத்துருக்காங்கன்னா 100லேருந்து ஃபஸ்ட் ஆட் நம்பர் எது? 1. சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளவு? 99. அப்போ ஸ்டெப் 2 பாரு என்ன வருதுன்னு பாரு, 99. அடுத்த ஆட் நம்பர் நம்மளுக்கு என்னது? 3 வரும். அப்போ எவ்வளோ வரும்? 96. ஸ்டெப் 3 பாருங்கள், 96 மைனஸ் 5 என்ன வரும்? 91. ஸ்டெப் 4, 91 மைனஸ் 6, 6 மைனஸ் பண்ணிட்டோம்னா 85. சாரி, 6 வந்து சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, பிகாஸ் நம்ம வந்து ஆட் நம்பரை தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 91 மைனஸ் 7 அப்படிங்கும்போது எவ்வளோ வருமா? 84 தான் வரும். ஓகேவா? ஓகே, அடுத்த ஸ்டெப், ஃபிஃப்த்து ஸ்டெப்பை பாருங்கள். 84 மைனஸ் இங்கே 7க்கு அடுத்து என்ன வரும்? 9. ஸோ 75. அடுத்த ஸ்டெப் 75 மைனஸ் 11 எவ்வளோ வரும்? 64. அடுத்தது 7th ஸ்டெப்பில் 64 மைனஸ் 13 என்ன வரும்? 51. அதுக்கடுத்தது 8th ஸ்டெப்பில் 51 மைனஸ் 15 என்ன வரும்? 6, 3, 36. ஸோ 9th ஸ்டெப்பில் 36 மைனஸ் 17 என்ன வரும்? 9, 1. 10th ஸ்டெப்பில் 19 மைனஸ் 19 ஈக்குவல் டு என்ன வரும்? 0. எங்கே? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது. 0 வந்து இது இந்த சப்ட்ராக்ஷன் மெத்தட் வந்து எண்ட் ஆகிடுது. இதுக்கு மேலே சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஸோ எந்த ஸ்டெப்பில் வந்து நம்மளுக்கு வந்து எண்ட் ஆகுதோ, 0 வருதோ, அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இந்த 100ஓட ஸ்கொயர் ரூட் எவ்வளவு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 எவ்வளவு? 10. ஏன்னா நமக்கு ஸ்டெப் 10ல் தான் என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட். ஸோ இதே மாதிரி 169க்கு நம்ம கண்டுபிடிக்கலாமா? சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 கவனமாக சப்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு ஆன்சர் மாறினாலும் நம்மளுக்கு கஷ்டம்தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு 169 மைனஸ் 1 எவ்வளோ வருது? 168. ஸ்டெப் 2ல் என்ன வருது? 168 மைனஸ் 3 எவ்வளோ வரும்? 165. ஸ்டெப் 3ல் 165 மைனஸ் 5 என்ன வரும்? 160. 4th ஸ்டெப்பில் 160 மைனஸ் 7 என்ன வரும்? 153. 5th ஸ்டெப்பில் 153 மைனஸ் 9 என்ன வரும்? 144. சரியா? 6th ஸ்டெப்பில் பாருங்கள், 144 மைனஸ் 11 என்ன வரும்? 133. அடுத்து 7th ஒன்னில் பாருங்கள், 133 மைனஸ் 13 என்ன வரும்? 120. 8th ஸ்டெப்பில் பாரு, 120 மைனஸ் 15 என்ன வரும்? 105. சரி, அடுத்து 9th ஸ்டெப்பில் பாருங்கள், 105 மைனஸ் 17 என்ன வரும்? நல்லா பாருங்கள், 88 வரும். 10th ஸ்டெப்பில் பாருங்கள், 88
minus 19 என்ன வரும் 9 669 வரும். 11th ஸ்டெப்பில் பாருங்கள் 69 minus 21 என்ன வரும்னு பாருங்கள் 9லேருந்து 1 போயிடுச்சுன்னா 8 6லேருந்து 48 வரும். 12th ஸ்டெப்பில் பாருங்கள் 48 minus 23 என்ன வரும் 25. ஸோ 13th ஸ்டெப்பில் 25 minus 25 ஏன்னா 23க்கு அடுத்த ஆட் 25 தான். ஸோ ஆன்சர் இஸ் 0. ஸோ எண்ட் ஆஃப் த சப்ட்ராக்ஷன் எத்தனாவது ஸ்டெப்பில் ஸ்டெப் 13ல் எண்ட் ஆகுது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 அப்படிங்கிறது எத்தனாவது ஸ்டெப்பில் எண்ட் ஆகுது 13 ஸ்டெப்பில் சப்ட்ராக்ஷன் எண்ட் ஆகிறதுனால ஆன்சர் இஸ் 13. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேர்டு சம். ஓகேவா? தேங்க்யூ.